வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் இளனுடைய இயக்கத்தில் ஆக்டர் கவின் நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஹீரோவான கவின் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடிக்கணும், பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்குது. அவருடைய ஆசை ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு கனவாக மாறி, அந்த கனவுக்காக அவர் எவ்வளோ முயற்சிகள் செஞ்சார், என்னென்ன சம்பவங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, எவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணார், கடைசியாக அவருடைய கனவு நிறைவேறிச்சா இல்லையா, அவர் ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு ஹீரோ, அந்த ஹீரோக்கு இருக்கக்கூடிய பேஷன், அந்த பேஷனை அடையிறதுக்காக அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, எவ்வளோ தடங்களை தாண்டி அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த டெம்ப்ளேட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு. இதே டெம்ப்ளேட்டில் வந்திருக்கிற இன்னொரு படம் தான் இந்த ஸ்டார். ஸோ டெம்ப்ளேட் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஆக்டர் சூர்யா நடித்து ரிலீஸ் ஆன சூரரை போற்று அந்த படமும் இதே பேட்டர்ன் தான். பட் அந்த படத்தில் வந்து ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா, அதுவும் சினிமாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆக்டிங், ஹீரோவாகணும்னு ஆசைப்படுற ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ், அதுலேயும் மெயினாக படத்தோடைய ஹீரோவான கவின். ஸோ கவினுடைய கேரக்டர் நேம் வந்து கலையரசன். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து என்ன ஜஸ்டிஸ் பண்ணணுமோ அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கான ஸ்கோப்புமே இந்த கதையில் வந்து இருக்குது. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கவினுடைய அப்பாவாக வர லால் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஹீரோயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து பிரீத்தி முகுந்தன், இன்னொருத்தங்க வந்து ஆதித்தி. இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. 2 பேருமே கொடுத்த கேரக்டரை நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆதித்தி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களை தாண்டி மீதி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய மியூசிக். இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காரு. ஸோ அவருடைய சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே யுவன் சங்கர் ராஜா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு யுவனுடைய ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி யுவன் ஃபேன்ஸ்க்கு இந்த படத்தில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது என்ன நான் சொல்ல விரும்பல, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் பார்த்தவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்த பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய விஷுவல்ஸ், சினிமாட்டோகிராஃபி. ஸோ இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட் பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ட்ரெய்லர்லேயே விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ ஹோல் ஃபிலிம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமாவும் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தில் கவினை இவங்க காமிச்ச விதங்கள். ஏன்னா இந்த படத்திலே கவின் வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஸோ படத்துக்குள்ளேயா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், கவின் வந்து ஒரு பக்கா ஹீரோ மெட்டீரியல் தான்ப்பா அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஒரு சில ஃப்ரேம்ஸ், ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டயலாக்ஸ். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி கவின் வந்து அவருடைய அப்பா கிட்ட நடிச்சு காட்டுவார். ஸோ அந்த சீன், அதில் அவர் பேசுகிற விஷயங்கள், மெயினாக அந்த பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எடிட்டிங்குமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோடைய பேட்டர்ன் என்ன, ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இந்த கதைக்கு ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 2 ஹாஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல், எந்த ஒரு லேகும் இல்லாமல் நீட்டாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஸ்க்ரீன் பிளேல இந்த படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கதை சொல்லும்போது ஒரு கதையில் எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எது தேவையோ அதை எலாபரேட் பண்ணி சொல்லி ஆகணும். மீதி விஷயங்களெல்லாம் வந்து சுருக்கி சொல்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்களை வந்து ஷார்ட்டாக சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஸ்டார் படத்தோடைய பாசிட்டிவ்ஸ். அடுத்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த படத்தில் இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்குது. சின்ன சின்ன ஃப்ளாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஃப்ளாஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ்லேயே தான் ஒரு சில நெகட்டிவ்ஸுமே வந்து இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் படத்தில் நடிச்சிருக்கிற 2 ஹீரோயின்ஸ் அதில் வந்து ஆதித்தி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவில் சொல்லியிருந்தேன். அந்த பாசிட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆக்டிங் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு சில படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஹீரோயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசுத்தனமாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சில இடங்களில் அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்த ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தோம். அதிலே தான் நெகட்டிவுமே இருக்குது. டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மோட்டிவேஷனல் டயலாக்ஸுமே வந்து இருக்குது. ஆனால் அதில் தான் வந்து ஒரு சின்ன மைனஸே. மோட்டிவேஷனல் டயலாக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இல்லை கருத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு லிமிட் தாண்டி போகும்போது கொஞ்சம் என்னடா இது கொஞ்சம் ஓவராக போதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னு சொல்ல வரல, பட் அதை கொஞ்சம் அளவாக ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேல வந்து நிறைய விஷயங்களை வந்து சுருக்கி ஷார்ட்டாக சொன்னது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதே பாசிட்டிவில் தான் இப்போ நெகட்டிவுமே வருது. பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை, பட் ஆனால் அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோடைய ஸ்ட்ரகிள்ஸுமே வந்து இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை வந்து இன்னுமே கொஞ்சம் டெப்த்தாக எலாபரேட் பண்ணி காமிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்லாம் வந்து சொல்ல வரல. என்ன தோணுச்சோ அதை அப்படியே சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அந்த டயலாகை பேஸ் பண்ணி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் இவங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து என்னால் வந்து பார்க்கும்போதே முன்னாடியே வந்து கெஸ் பண்ண முடிஞ்சுது. அதனாலேயே அந்த கிளைமேக்ஸ் வந்து ப்ரிடிக்டபிளாக தான் எனக்கு இருந்தது. இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சில பேரால் முன்னாடியே வந்து கெஸ் பண்ண முடியலாம். ஒரு சில பேர் வந்து கெஸ் பண்ணாமலும் போகலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு கிளைமேக்ஸாக கூட இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக தான், அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த ஸ்டார் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து செமையான ஒரு படமாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. மேபி கவின் ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான் இந்த மூவி டீம் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக தியேட்டருக்கு போய் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இந்த ஸ்டார் வந்து அமைஞ்சிருக்கு. அடல் கண்டென்ட் அப்படின்லாம் ஒன்றுமே இந்த படத்தில் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த ஸ்டார். ஸோ இன்னும் ஸ்டார் படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடித்தவங்க இந்த ஸ்டார் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.